அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறத குடுத்துட்டு வர்றோங்க. இப்ப பிரசன்ட்டா 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, என்னென்ன மாரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் அனௌன்ஸ்மென்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட விடாம கன்டினியூஸா நம்ம வந்து டீட்டெயில்ஸ குடுத்துட்டு வர்றோம். ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IMU-CET அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. இந்த IMU-CETங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா, முதல்ல என்ன படிப்பு படிக்க முடியும்? எந்த கல்லூரிகள்ல படிக்க முடியும்? எங்க போய் படிக்க முடியும்? இந்த தேர்வுகள் எழுதுறது மூலமா என்ன மாரியான வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியும்? அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ IMU-CET அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கடற்சார்ந்த படிப்புகளுக்கும், கப்பல் சார்ந்த படிப்புகளையும் படிக்கிறத வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரைடைம் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் சார்ந்த படிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கப்பல் சார்ந்த படிப்புகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெரைடைம் கோர்சஸ் படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வந்து இப்போ அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் மெரைடைம் கோர்சஸ் அதாவது கடற்சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்குன்னே மத்திய அரசு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பல்கலைக்கழகத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா IMUன்னு சொல்லுவாங்க. இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கடற்சார் பல்கலைக்கழகம். இதோட தலைமையகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னையில தான் இருக்குது. இந்த IMUக்கு மொத்தம் 6 இடத்துல கேம்பஸ் இருக்குங்க. அதாவது நம்மளுக்கு வந்து சென்னையில இருக்கு, கொச்சி, விசாகப்பட்டினம், மும்பை போர்ட், கொல்கத்தா இது மாதிரி ஒரு 6 இடங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து அபிஷியலா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மெரைன் மெரைன் காலேஜஸ் அண்ட் மெரைன் கோர்சஸ் கொடுக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களும் இந்த IMUக்கு கீழே தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எப்படி இன்ஜினியரிங் படிப்புகளுக்கெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்ற மாதிரி இந்த இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மெரைன் கோர்சஸ் நடத்தக்கூடிய கல்லூரிகள் வரும். அதுபோக நீங்க இந்தியாவுக்குள்ள நீங்க ஒருவேளை இந்த IMUங்கிற கல்வி நிறுவனமோ இல்ல நீங்க ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில கூட போயிட்டு மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிக்கணும்னாலுமே நீங்க வந்து இந்த IMU-CET அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியே ஆகணும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்கும். அதை எல்லாருமே போய் சீட் எடுக்க முடியாது. யாரெல்லாம் அந்த கல்லூரியில சீட் எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா, IMU-CET எக்ஸாம யாரெல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க தான் எடுக்க முடியுங்க. ஓகே. பின்ன இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டியில போய் படிக்க முடியுங்கிறது பார்த்தாச்சு. ஓகே. இந்த மெரைன் கோர்சஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது? வெறும் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகள் மட்டும் தான் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இங்க என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது. பிடெக் நேவல் ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஓசன் இன்ஜினியரிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்சஸ் 3 வருட படிப்பு. பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்சஸ், பிஎஸ்சி சிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. டிப்ளமோல கூட ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சயின்ஸ் பிரிவு மாணவர்கள் எடுத்து படிக்கக்கூடிய படிப்பு. அப்ப ஒரு கேள்வி வரலாம். சரி சார், நான் வந்து 12ஆம் வகுப்புல காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கேன் சார். அப்ப எனக்கு கோர்சஸ் இல்லையான்னு கேட்டா, அங்க வந்து 2 கோர்ஸ் வச்சிருக்காங்க காமர்ஸ் பிரிவு மாணவர்களுக்கு. என்னென்ன கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1 பிபிஏ மெரைடைம் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸும், இன்னொன்னு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ரீட்டெயிலிங் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இத்தனை கோர்சஸ் வந்து இந்த இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி மூலமா நடத்தக்கூடிய கல்லூரிகள்லையும் மற்றும் தனியார் கல்லூரிகளையும் இந்த கோர்சஸ் எல்லாமே நடத்துறாங்க. ஓகே. இந்த கோர்சஸ்ல எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்றாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா IMU-CETன்னு சொல்லுவாங்க. இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம். ஓகே. இந்த படிப்புகள் எல்லாம் படிக்கணும். இதுக்கு என்ன சார் பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன கோர்சஸான பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர் ஓசன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்சஸ், சிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் இந்த மாதிரியான படிப்புகள்லாம் படிக்கிறதுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் 12ஆம் வகுப்புல 3 சப்ஜெக்ட் கம்பல்சரி படிச்சிருக்கணுங்கிறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்லையும் மினிமம் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். மற்றும் இங்கிலீஷ்ல 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. அப்ப 2வது கேள்வி வரும். அதாவது இப்ப இந்த பிபிஏ கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. இந்த பிபிஏ கோர்ஸ்க்கு எப்படி அட்மிஷன் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
12ஆம் வகுப்போட தேர்வு முடிவுகள் வெளிவரவும் நீங்க டைரக்டா அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணி அவங்க நடத்தக்கூடிய ஸ்பாட் கவுன்சிலிங்ல நீங்க கலந்துக்கிட்டு என்ன பண்ணலாம்னா சீட்ஸ் எடுக்கலாம். ரிமைனிங் சயின்ஸ் குரூப் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க எது வழியா போக முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎம்யூ சிஇடிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியா தான் போக முடியும். ஓகே. இப்ப இந்த விஷயம் ஏன் சார் இப்ப சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அதாவது வரக்கூடிய அகாடமிக் இயரான 2026, 27வது அகாடமிக் இயருக்கான ஐஎம்யூ சிஇடிக்கான நோட்டிஃபிகேஷன்ங்கிறது ரிலீஸ் ஆயிருச்சுங்க. இந்த ஐஎம்யூ சிஇடி நுழைவுத் தேர்வுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி தேதியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 24, 2026 சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 6ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மே 24, 2026ஆம் தேதி நடக்க போறதாகவும் இவங்க வந்து ஒரு தகவல்ங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் மாணவர்கள் நீங்க வந்து கடற் சார்ந்த படிப்புகளுக்கு போகணும், கப்பற் சார்ந்த படிப்புகளுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த ஐஎம்யூ சிஇடிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. இது மூலமா குறைவான கல்வி கட்டணம், அதாவது மத்திய அரசோட கல்வி நிறுவனம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கும்பாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குதுங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் ஓரளவுக்கு நாமினலா கட்டுற மாரி இருக்கும். பட் மத்த படிப்புகளோட கம்பேர் பண்றப்ப இந்த கல்லூரியில கொஞ்சம் ஃபீஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சரிங்களா? இது மாரி ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். ஸோ இது மாரி கன்டினியூஸா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க என்னுடைய யுகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.